இயற்கை வளங்களின் மீதும் அதை அபகரிக்கும் பொருட்டு மக்களின் மீதும் செலுத்துகிற ஆதிக்கமே ஆட்சி முறை எனவும் அதுவே மன்னர்களின் வீர பராக்கிரமம் எனவும் அந்த சம்பவங்களே வரலாறாகவும் நம்ப வைக்கப்பட்டன. இந்த வெற்று புகழ்ச்சிகளை தவிர்த்து இங்கு யாரும் யாருக்கும் மன்னன் இல்லை, யாரும் யாரையும் ஆளவும் இல்லை, இயற்கைதான் நம்மை ஆள்கிறது என்றான் பரம்பின் நாயகன் வேள்பாரி. வேந்தர்கள் வேளிர்கள் என்ற இருவேறு அமைப்பிலும் அவர்தம் விழுமியங்களிலும் உள்ள முரண்பாடுகள் உக்கிரத்தோடு மோதிய நிகழ்வின் பேரடையாளம்தான் இந்த வேள்பாரி நாவல் என்கிறார் நாவலாசிரியர் சு. வெங்கடேசன். ஆம், இனக்குழுக்களின் சமூகம் நிறைவுற்று உடைமை சமூகம் பூதாகரம் கொள்ளும் அபாய காலத்தை பேசும் இப்பெருநாவல் தமிழ் சங்க இலக்கியத்தின் பெருவெளியின் மனசாட்சியாக நிமிர்ந்து நின்று புகழ் சேர்க்கிறது. பெருங்கவி கபிலரின் பரம்பு நோக்கிய இப்பயணத்தில் நீலனோடு கதை பேசியபடி விரியும் பரம்பு மலையின் நிலவியல் தன்மையையும் வேளிர்களின் வாழ்வையும் பாணர்களின் குரலாக வாசகர்களுக்கு புனைவுச் சுவை கூட்டியது சு. வெங்கடேசனின் அரும்பணி. வேளிர்களின் வாழ்வு காதலும் வீரமும் நிறைந்தது. இயற்கையின் இயங்கு சக்தி காதல்தான். ஆதி காதலாக முருகனின் காதலில் தொடங்கி பாரி ஆதினி, நீலன் மயிலா, அங்கவை உதிரன், கோவன் செம்பா என தீரா காதலின் செவ்வியல் தன்மை நாவலெங்கும் விரவி கிடக்கிறது. ஆதன், செம்பன், எவ்வி, கூழையன், தேக்கன், வேலன், மதங்கன், மதங்கி, சங்கவை, பொற்சுவை, சுகமதி, யாழ் தேவதை என நாவலின் கதாபாத்திரங்கள் காலத்தின் செய்திகளை உரக்க பேசுகிறார்கள். பேரரசுகளால் வஞ்சிக்கப்பட்ட இனக்குழுக்கள் நடத்தும் கொற்றவை கூத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்வும் உடுக்கை ஒலி என பரம்பை கடந்து நம்மையும் உலுக்குகிறது. மனிதர்களும் இனக்குழுக்களும் மட்டும்தான் வேள்பாரியின் உலகமா? தனைமயக்கி மூலிகை, நத்தைச்சூரி, இராவெறி மரம், தீக்களி, நாகசம்பங்கி தேரல் என தாவரங்களும் தெய்வ வாக்கு விலங்காக வரும் திசை காட்டும் தேவாங்கு, இசைக்கு மயங்கும் அசுனமா, அனலிப்பூச்சி, திகைப்பூச்சி, சுண்டா பூனை, தோகை நாய்கள் என எண்ணற்ற உயிரினங்களும் இந்த பரம்பின் குடியானவர்கள்தான், பாரியின் உறவுக்காரர்கள்தான். பேராசைகளை மட்டுமே சுமக்கும் மனிதர்களுக்கு அபாயத்தையும் அன்பை சுமக்கும் மனிதர்களுக்கு ஆச்சரியத்தையும் வழங்கும் நம்மவர்கள். AI கால்பதிக்க தொடங்கிவிட்ட, ஆன்லைன் நிமிடங்கள் அதிகரித்துவிட்ட, ரீல்ஸ்கள் தனியிடம் பெற்றுவிட்ட இந்த யுகத்திலும் நவீன தமிழ் சமூகம் 1000 பக்கங்கள் கொண்ட வேள்பாரி புதினத்தை 1,00,000 பிரதிகளுக்கு மேல் வாங்கி வாசித்து கொண்டாடி இருக்கிறது. வேள்பாரி